ஓகேங்க, ரெடி ஜூட். இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய கதை கண்டிப்பாக இருக்குது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி சும்மா 2-3 ஆங்கிள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி குச்சி மாதிரி ஒன்று நீளமாக இருக்கான். 2-3 ஆங்கிள் செட் பண்ணியிருக்கீங்க. அதான் இங்கே ஒரு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பசங்களோட காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. அதான் வீட்டுக்கே நேராக போயிடலான்னு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. மணி 12:30 மணி ஆகுது. ஆனால் வெயில் இன்றைக்கி அவ்வளோவா இல்லைங்க. ஆனால் என்ன வேர்க்குது. என்னோட லாஸ்ட் வீடியோவில் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ப்ரோ நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாடலு, கிளாரிட்டிலாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஹீரோ லெவல் தாங்க. எடிட்டிங்லாம் நான் வந்து ஃபோனில் தாங்க போட்டுக்கிட்டுருக்கேன். எதில் எடிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேப்கட்டு விஎன் தாங்க. தம்ப்நெயில் வந்து கேன்வாவில் யூஸ் பண்ணுறேங்க. எதுவுமே ஆசைப்பட்டோன்னே டக்குன்னு கிடச்சா அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தராதுங்க. அதுக்காண்டி காத்திருந்து வெயிட் பண்ணி அப்போ கையில் மாட்டணும் பாருங்கள், அப்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அதாங்க அப்படி கிடைச்சது தான் இன்றைக்கி இந்த கோப்ரோ. ஒரு வருஷமாக காசு எடுத்து வச்சு எங்கேயும் சுத்தாமல் தேவையில்லாத செலவுலாம் பண்ணாமல் கரெக்டாக ஒரு வருஷம் பொறுமையாக இருந்து வாங்கினீங்க. நான் எடுக்கும்போது 30 ரூபா என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ரேட்டு கம்மியாயிருச்சு, ஏன்னா டூல் வந்துருச்சுல. உள்ள குபீர்னு வேர்க்குது. இல்லைங்க, இந்த டிராஃபிக்லேருந்து தாண்டி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அவாடி காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க. என் பசங்களாம் டியூஷன் போயிருக்கானுங்க. அதாவது டியூஷன்னா அது கோர்ஸ் கிளாஸ். அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸை விடுவோமா. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. சர்ப்ரைஸாக போய் சாக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அதில் அது நம்மளுக்கே ரிவீட் அடிச்சிடும். அதான் தேவையாக हमारा कॉलेज காருக்குள்ள வந்து இங்கே பாருங்க ரியாக்ஷன் சார். கடந்து செல்லும் அதாவது யூனிக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக
சி கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு நம்ம ஆங்கிள் மாற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் என்ன மேட்ருன்னா நான் மைக்கு எவ்வளோ தூரம் கொண்டு வரணும், அதான் மேட்ரு. ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம் என்ன. நல்லா தான் இருக்குது எங்கேயாரு. சந்தைக்குள்ளே பார்த்தா கப்புள்ஸாக வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போயிட்டு கெடுக்க வேணாம், சரிங்க நிற்போம். நீங்கள் உங்களுக்கு ஆங்கிள் மாற்றிட்டு வேறு ஆங்கிளில் நான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓகேங்க. எப்படி இருக்குன்னு தெரில, சும்மா செக்கிங் வீடியோ தானே, பார்த்துக்கலாம். கூட்டு வயர் இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்துடுங்க. பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரில. ஓகேங்க, ரெடி ஜூட். பயங்கரமாக இருக்குது. ஓ ஆனால் ஆடுது கடை கடை கட்டன்னு. எல்லோரும் பசங்க லைப்ரரியில் படிக்க போகிறாங்க. பைக் இருக்கா? இருக்குது. ஆகா, ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. ஏன் இப்படி ஆடுது? ஒரே ஒரு நிமிஷம். நம்ம பேப்பரில் வந்துருப்போம் அந்த நேரத்தில். பயங்கரமாக ஆடுது. சரி, கொஞ்சம் தூரத்துக்கு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு நான் வீட்டில் போய் நான் எல்லாருமே ரெடி பண்ணுறேன். இங்கிட்டு லோவாகவே போய் போனால் பயங்கரமாக ஆடுதுங்க. கீழே வைசரை ஆடுறதுனால மாற்றம் ஆங்கலை. கொஞ்சம் நேரத்துக்கு தானே. இது எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. எல்லாம் கரெக்டாக வந்துன்னு நினச்சேன். பிடிக்கிறேன்னா பேசிட்டு போமா. இதுக்கு தான் ஒரு செக்கிங் வீடியோ வரணும்னு சொல்கிறது. இல்லைங்க, மைக்கை மட்டும் மாட்டிட்டு போயிடுவோம். ஓரமாக நிற்கலான்னு பார்த்தா நினைவே இல்லையே. அதாவது ஓரமாக நிழல் இல்லை, வந்துருச்சு.
ஆங்கில மாற்றிடுவோமா? அவனை கண்டா வர சொல்லுங்க. என்னடா இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன்னு நினைக்காதீங்க, ஃபேஸை பார்க்குறேன் அந்த கிளாஸில் கரெக்டாக இருக்காங்க. ஏன் இப்படி ஆடுது? நீங்கள் எதாவது பண்ணணுமே. சரி விடுங்க, அங்கே போய் பார்ப்போம், ஏதாவது ஐடியா பண்ணும். ரெடி ஜூட், கேமரா காற்றுல மறந்துடாம. ரோடை பார்க்குறதா கேமரா பார்க்குறதா இது இருக்குல்ல அந்த வேலைக்கு. டேய் இல்லைடா, இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்குடா எண்டுக்கும் வச்சான். வேர்க்குதுங்க பயங்கரமா. நீட்டாக வீட்டில் போய் பட்டறையை போட்டு படுத்துடலாமான்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு மாப்பிள்ள தாக்கு பிடிச்சிரு, உன்னை பக்காவாக ரெடி பண்ணி உட்கார வச்சிரு. யாரி கட்சி கொடியா போதா? கிட்ட கட்சிட்டு நின்றுலாமா? மீட்டிங்கில் இப்போ உட்காந்தா 300 ரூபா தருவானுங்க. 300 ரூபாவா 200 ரூபாயா? அதெல்லாம் முன்ன பின்னா போனால் தெரியும். மீட்டிங் நடக்குதுங்க. கல்யாணமா? ஏன் மாப்பிள்ள ஆஃப் ஆகிட்டே இருக்க? தனியாக பேசிட்டு இருக்கீங்க. ஆஃப் ஆனது கூட தெரில. ஏன்னா மறுபடியும் இப்படி சுற்றி இப்படி போகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த சிக்னல் 86 செகண்டுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஒரு ரவுண்டு அடிப்போம். 2 பேர் இருக்குதுங்க. டேய் இல்லைடா, சாயாதடா. அண்ணே எங்கேயும் நிற்க வைக்காதீங்கண்ணே, போங்கண்ணே. அடே ஜாய பாய். நானும் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறேங்க. ஆள் பவுடரோட போட்டு வந்துக்கிட்டு இருக்கான் போல். வரேன்றேன், ஆனால் கீழே இறங்க மாட்டேங்கிறேன். அப்பா வாப்பா. வேர்க்குதுங்க உள்ள கபு கபுன்னு.
சரி இல்லைங்க, வந்ததுக்கப்புறம் வந்துட்டானா? இல்லை வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணுறேங்க.